ஹalleluya. எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? நான் கேட்குற ஒரு முதல் வார்த்தை ஏனென்று சொன்னால், இந்த நாளில் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையாக இருக்கிறது. ஆமென். ஹalleluya. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏன்னா சந்தோஷமாக இருப்பது தேவனுக்கு மிகுந்த மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் இன்னைக்கு இந்த காரியத்தை என்ன ஆண்டவரே பேசுகிறது என்று சொல்லி நான் நேற்றைய தினத்தில் நான் இன்றைக்கி 4th வீக் இல்லை 3rd வீக் நினச்சி ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறமா ஏனஸ்னா சொன்னாங்க, நாளைக்கு நீ தாண்டா பேசணும்னு சொன்னார். இல்லையே, நான் 4th வீக் தானே என் டர்ன்னு சொன்னேன். இல்லை நாளைக்கு சரி பரவாயில்ல, நாளைக்கு அப்போ நானே பேசுகிறேன்னு சொல்லிட்டார். திருப்பியும் ஃபோன் பண்ணி நாளைக்கு 4th வீக் நல்லா எடுத்து பாருன்னு பார்த்தா கடைசியில் 4th வீக் நான் தான் பேசி ஆகணும். ஸோ அப்போ நான் நேற்று வேறு ஒரு கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறமா 7:30 மணிக்கு மேலே தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவரே நான் என்ன பேசணும்னு சொல்லும் போது நான் ஜஸ்ட் கொஞ்சம் நேரமாக அப்படியே யோசித்து பார்த்துட்டே இருந்தேன். இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து இந்த முடிவு வரைக்கும் இந்த நாளில் நம்ம இங்கே அமர்ந்து இருப்பது ஆண்டுடைய சுத்த கிருபை. அதை சொல்லும் பொழுதே என் கண்களில் தண்ணி தான் வருகிறேன். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் இந்த ஸ்டார்டிங் இயர்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குது, எத்தனை இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்குது. ஆனாலும் தேவன் நம் மீது அன்புள்ளவராக இருக்கிறார். இந்த உலகம் மாறினாலும் சரி, நம்ம நேசித்தவர்கள் நம்மளை விட்டு கடந்து போனாலும் சரி, ஆண்ட நம்மை விட்டு விலகாமல் நம்மை மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது என் உள்ளத்தில் இருந்து ஒரு விதமான மகிழ்ச்சி வந்து, ஆண்டவரே அப்போ நாங்கள் என்ன ஆண்டவரே செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது நான் யோசித்து கொண்ட சில காரியங்கள் என்னவென்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் நடக்காததற்கு முக்கிய காரணம் ஏன் ஆண்டவரே, எங்கள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க ஓடுறாங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாங்க, எல்லா காரியம் செய்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை ஆண்டவர். நான் அநேகரை பார்க்குறேன், அநேக வாலிப பிள்ளைகளோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் குறை வந்து கொண்டே இருக்குதே ஆண்டவரே, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் மேலே மேலே வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது சில காரியங்களை குறித்து நான் யோசித்து பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில் டிசிப்ளின் என்கின்ற ஒரு காரியம் இல்லாததுனால தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை. இந்த டிசிப்ளின்ன்றது ரொம்ப 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 முக்கியமானது. யாருக்குன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு. நம்ம வாழ்க்கையில் டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கே நம்ம போக முடியாது. இப்போ டிசிப்ளின் இல்லாததுனால இந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்போ நான் யோசிக்கும் போது எனக்கு தென்பட்ட சில காரியங்கள், அப்போ இவர்கள் ஆசீர்வதிக்கப்படாததற்கு ஒரு முக்கிய காரணம் எதுவாக இருக்குது என்று சொன்னால் அந்த டிசிப்ளின் தான். இன்றைக்கி கூட நீங்கள் நான் பார்த்துருப்பீங்க, வர்ஷிப் ஆராதனையில் நான் கண்ணை மூடிட்டு தான் இருக்கிறேன், பாஸ்டர் ஐயா கண்ணை திறந்து பார்க்குறாரு. இன்றைக்கி சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்படுது. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆலயத்தில் கால் மேலே கால் போட்டு உட்கார்றது, ஒரு பயமற்ற ஒரு சூழ்நிலை, கண்களை மூடாமல் வர்ஷிப் ஆராதனையில் கண்ணை திறந்து உட்காந்துருக்கு. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் டிசிப்ளின். ஆண்டவர் 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுக்கு சொல்லி கொடுத்த முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? டிசிப்ளின். அந்த டிசிப்ளின்ற வார்த்தை வந்ததற்கு காரணமே இந்த டிசைபிள்ஸ் மூலியமாக தான் டிசிப்ளின் என்ற வார்த்தை வந்துச்சு. அப்போ உங்களுக்குள்ள ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பிசாசு என்ன பண்ணிடுவான்? தட்டி பறித்து தூக்கிட்டு போய்டுறான். இன்றைக்கி இதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ நான் இதையே நல்லா பற்றி தான் அதனால் உங்களோடு நான் பேசணும்னு ஆசைப்படுகிறேன். அப்போ யோசிக்கும் பொழுது நான் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் மறைந்து போய் கொண்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இந்த நேரத்தில் இந்த நிமிஷம் இந்த 9:30 நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். அடுத்த 5 நிமிஷம் இந்த காரியத்தை நம்ம கடந்து என்ன பண்ணிடுறோம்? அடுத்த இடத்துக்கு போய்டுறோம். நம்ம வாழ்க்கை இப்படியாகி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஒவ்வொரு நிமிஷங்களில் நான் என் தேவனுக்காக என்ன செய்தேன்னு யோசித்து பார்த்தோம்னா there is a big question mark. அப்படியே கண்களை மூடி கண்களை தாழ்த்தி ஒரு நிமிஷமாய் நீங்கள் அப்படியே இந்த வருஷம் தொடக்கத்தில் இருந்து இந்நாள் வரைக்கும் என் ஆண்டவர் என்னை வழிநடத்தி வந்த காரியத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்களில் கண்ணீர் வரும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஆபத்துக்கள் வந்திருக்குது, எவ்வளோ பிரச்சனை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நான் திரும்பி ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே இருக்கிற அநேகரை பிசாசை டார்கெட் பண்ணான், அநேகரை தூக்கணுன்றது மாத்திரம்தான் அவனுடைய டார்கெட். ஆனால் கர்த்தர் உங்களை எல்லா ஆபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாத்து மட்டுமாய் வைத்த தேவனை நீ எப்படி ஆராதிக்கிறாய் என்பது உன் இருதயத்துக்கு மாத்திரம் தெரியும். நீ தேவனுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறது உன் இருதயத்துக்கு மாத்திரம் தெரியும். மனுஷர்கள் உன்னை பார்க்குற விதங்கள் வேற இருக்கும், ஆனால் தேவன் உன் இருதயத்தை பார்ப்பான். மற்றவன் சொல்லுவான் நீ பாவி, இவன் மோசமானவன், இவன் சரியில்லாதவன் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் உன் உள்ளான இருதயத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் அப்படிப்பட்டவளாய் நான் அமர்ந்திருப்பேன் என்று சொன்னால்
கர்த்தர் இந்த நாள் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீ என்னுடைய சன்னிதானத்தில் விசேஷித்தமானவனாய் இருக்கிறாய், விசேஷத்தவளாய் இருக்கிறாய். நான் உன்னை ஏற்ற வேளையில் நிச்சயமாய் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறார். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். கனவுகள் ஆயிரம் மனதார கண்டுமே நினைவுகள் ஆகியே மறைந்திடுமே. கனவுகள் ஆயிரம் மனதார கண்டுமே நினைவுகள் ஆகியே மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாயோடி மறைந்து விடும். துளிர் துளிர் சாரலும் பெருவெள்ளமாகும், தனித்தனியாகவே பிரிந்து விடும். துளி துளி சாரலும் பெருவெள்ளமாகும், தனித்தனியாகவே பிரிந்து விடும். இளைப்பாறும் நாட்களும் இனிதாக வந்திடும், கரை சேரும் முன்னே நினைந்திடுவாய். இளைப்பாறும் நாட்களும் இனிதாக வந்திடும், கரை சேரும் முன்னே நினைந்திடுவாய். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாயோடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாயோடி மறைந்து விடும். ஆமாண்டவரே, இந்த நல்ல காலை வழிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இந்த எல்லா நிமிஷங்களும் ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகளும் அது ஓடி மறைந்து போய்விடும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு கூட இருந்தவர்கள் ஓடி மறைந்து போய்விட்டார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து மரண பரியந்தும் நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால இந்த காலவழியில் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் இந்த பிள்ளைகளோடு என் தேவனுடைய வார்த்தை இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போய் வந்திருக்கிற அந்த உள்ளங்களை என் தேவன் இந்த நாளில் செற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இவர்களை தைரியப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேகர்களை இழந்து வேதனையோடு கூட அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவனீர் தகப்பனா இருந்து, அப்பா தாயா இருந்து ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவில்லை என்று சொன்ன தேவன் இவர்களோடு இருந்து விலகாதபடி இவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நீ செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருஷம் தொடக்கத்தில் இவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க ஆண்டவரே. இப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று அவர்கள் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அநேகர் யோசிக்காமல் இங்கே அமர்ந்து இருக்கிறாங்க ஆண்டவரே. அடுத்த நாள் என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது என்று சொல்லி யோசிக்காமல் அநேக வாலிப பிள்ளைகள் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க நாங்கள் நினைப்பதுதான் சரி என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீர் யார் என்பதை இவர்களுக்கு நீர் காட்டும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த பிள்ளைகளோடு கூட தேவனுடைய வார்த்தை இடப்படும்படியாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் அருமை நல்ல பிதாவே, ஆமென். நான் நேற்று தினத்தில் அதை யோசிக்கும் பொழுது இன்னையோடு சேர்ந்து 356 நாட்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருஷம் தொடங்கி 356 டேஸ், 356 நாட்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 357 நாட்களும் ஆண்டவர் உங்களை அநேக அற்புதம் அடையாளத்தோடு கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்தியிருக்கிறார். இந்த நாளில் தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாய் இந்த நாளில் நம்ம எல்லோருமே கூடி வந்திருக்கிறோம். இது கிறிஸ்மஸ் வாரமாக இருக்கிறபடினால எல்லோரும் அந்த கிறிஸ்மஸ் ஜோஷில் இருக்கிறோம். இந்த நாளில் சாயந்தரம் அருமையான ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசி நம்மை ஆறுதல் படுத்தும்படியாய், தேறுதல் படுத்தும்படியாய். நான் எதுக்காக இந்த ரீகேப் பண்ணுறேன்னு சொன்னால், இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம நடந்த காரியங்களை யோசித்து பார்ப்பதில் நடக்க போகிறத பற்றி தான் பேசுவோம். ஆனால் நடந்து போன காரியத்தை யார் என்ன பண்ண மாட்டோம், யோசித்தே பார்க்க மாட்டோம். ரீகேப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன உடனே ரீகேப் பண்ணுவாங்க. ரீகேப்ன்றது என்னென்னா, சென்ற ஆண்டில் நம்ம வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், அதாவது 3 இயர்ஸ் ரீகேப் பண்ணுவாங்க. நம்ம இந்த வருஷத்தை மாத்திரம் தான் ரீகேப் பண்ணுறோம். ஒரே ஒரு வருஷம் ரீகேப் பண்ணாலே போதும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லுவோம் என்று சொன்னால் ஆயிரமான நாவுகள் இருந்தாலும் அது மிகையாது. அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார்.
ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிக்கிறார்னா நினைவூட்டுகிறார். உன் வாழ்க்கையில் இந்தந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாட்களில் இங்கே இருக்கிறவர்கள் அநேகர் தனிமையில் அழுந்திருக்கிறீங்கல்ல, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரை, நான் தனியாக இருக்கிறேன் ஆண்டவரை சொல்லி நம்ம அழுந்த நாட்கள் உண்டு, நம்ம வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. என் கையில் பணம் வருது, ஆனால் என் கையில் பணம் நிற்கிறதே இல்லை, என் கையில் இந்த ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம புலம்பன நாட்கள் உண்டு. ஆனால் அந்த நிமிஷங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் மீண்டுமாக உங்களை புதுப்பித்து 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 ஒரு புதிய மனுஷனாய் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தி 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 இந்த கடைசி வருஷத்தில், இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ளாய் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். நான் அநேகரை இந்த வருஷத்தில் நான் போய் விசுவாசிகளோடு நாங்கள் இடைப்பட்டோம். சில பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்த பொழுது நான் பயந்து மிரண்டு போன நாட்கள்லாம் உண்டு. இவர்கள் எல்லாம் உயிரோடு இருப்பார்களா, பிழைப்பார்கள்? ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை அவர்களோடு கூட ஊழியக்காரர் மூலியமாக ஆண்டவர் அநேகரோடு பேசினது உண்டு. நான் காதுகளால் கேட்டிருக்கேன். உன்னை ஆண்டவர் மீண்டுமாய் உருவாக்கி நிலைநிறுத்துவார் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் உங்களை நிலைநிறுத்திருக்கிறார். யார் அது? ஒருவர் மத்தேயு 16:24, மார்க் 8:34, லூக்கா 9:23. ஒரு வசனங்களை வாசிங்களேன். Matthew 16:24. மத்தேயு. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்பற்ற கடவன். ஆமென். ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தன்னைத்தானே வெறுத்து அவன் என்ன பண்ணணும்? என்னை பின்பற்ற வேண்டும். ஃபர்ஸ்ட் இது யாருக்கு ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னால் தன்னுடைய டிசைபிள்ஸ், சீஷர்களுக்கு சொன்னார். ஏன் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார் என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகமெங்கும் சென்று தேவனுடைய வார்த்தையை அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க? பிரஸ்தாபப்படுத்த போகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை தயார்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன பண்றோம்? காண்கின்றவராக இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நான் என்ன பண்ணணும்? என்னை வெறுக்க வேண்டும். நான் என்னை வெறுத்தால் தான் தேவனை நான் காண முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 365 நாட்கள் ஆண்டவனை வழி நடத்தி வந்திருக்கிறாரு. இத்தனை நாட்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் நான் என் தேவனுக்கு என்ன செய்தேன் என்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நான் உங்கள்கிட்ட கேட்பேன்னு வச்சுங்களேன், ஒரு கேள்வி கேட்டு வச்சுங்க, அப்பா ஆண்டவர் என்னை ஃபுல்லாக இந்த வருஷம் ஃபுல்லாக பாதுகாத்தாரு, ஃபீவரில் படுத்திருந்த, வியாதியில் இருந்த, பண கஷ்டத்தில் இருந்த, எத்தனையோ வேதனையில் இருந்த ஆண்டவர் எல்லாவற்றிலும் என்னை தூக்கி சுமந்து வந்து இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நீயும் நானும் என்ன செய்தோம் என்று சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? யாராவது சொல்ல முடியுமா? நான் பிரதர் அப்படிலாம் நீங்கள் எங்களை சும்மாலாம் நினைக்காதீங்க, நாங்கள் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செஞ்சுருக்கோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது நான் ஆண்டவருக்கு செய்த அந்த வருஷம் நிச்சயமாக இருக்காது. ஆனால் நான் என்னென்ன காரியம் செஞ்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் நேற்று தினத்தோடு நான் அடிக்கடி எங்கள் பசங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் 24 ஹவர்ஸில் ஆண்டவர் 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு. 24 மணி நேரம் பிஸி தான். 12:30 மணி படுக்க போகிற வரைக்கும் என்னது? பிஸியோ பிஸி. ஆனால் தேவனுக்காய் நீ என்ன செய்தேன்னு சொன்னால் ஒரு 5 minutes ஆர் 10 minutes, மேக்ஸிமம் 15 minutes. நான் ஒரே ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் கொடுத்த நேரத்தில் தேவனுக்கென்று ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்குவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய சீஷர்களோடு அவர் நேரத்தை செலவிடுவராக இருந்தார். ஆண்டவர் என்ன பண்ணார்? he spent time with the disciples. ஏன் சொன்னால் இன்னைக்கு பாஸ்டர் ஐயா உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறாரு, நான் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், உங்களை தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கிய காரியம் என்னவென்று சொன்னால் டிசிப்ளின். எதற்காக 8 மணிக்கெல்லாம் நீங்கள் சர்ச்சுக்கு வரணும், 8 மணிக்கெல்லாம் வாங்கன்னு சொல்றது எதுக்குன்னு சொன்னால், நீங்கள் அந்த காரியத்துக்குள்ளே கற்றுக்கொண்டால்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அப்ப நான் மற்றவர்களோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நான் மற்றவருக்கு அறிக்க வேண்டும் சொன்னால் முதலாவது நான் என்ன பண்ண வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கற்றுக்கொண்ட காரியத்தை அதை சரியாய் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். ஸோ முதலாவது காரியம் நம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா, தன்னைத்தானே வெறுத்து என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? நீங்கள் வாங்க, எதை ஆண்டவரை நான் வெறுக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு நிறைய ஃபேவரட் டைம்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யங் சில்ட்ரன்ஸ்க்கு, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் டைம் என்ன அப்படின்னு நம்ம பசங்களை என்ன கேட்டாங்க, என்ன சொல்லுவாங்க? உங்களுடைய ஃபேவரட் டைம் என்ன? சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுறது அண்ணா,
பண்ணுறாங்க, நம்ம பசங்களாம் பண்ணுறாங்க. உண்மையாக நம்ம பசங்களை பாராட்டணும். டெய்லி சாயந்தரம் 6:30 மணிக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைங்கள்லாம் ஜோம் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேவரட் டைம் என்ன? நம்ம மொபைலில் ரீல்ஸ் பார்ப்பேன்னா, அப்பப்போ ஸ்னாப் இப்படி எடுத்துக்குவேன்னா, அப்படியே எடுத்துக்குவேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு ஸ்னாப்பு, வாயெல்லாம் கோணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்னாப் எடுக்கிறாங்க. இது வந்து உங்களுடைய ஃபேவரட் டைமாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் டைம். பட் ஆண்டவருக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஃபேவரட்டாக நான் இந்த தேசத்துக்கு பக்கம் இந்த பண்ண இந்த 365 நாள்னு கேட்டோம்னா நிச்சயமாக ஒன்றும் இல்லை. நான் சொல்லட்டுமா, இங்கே இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளையும் இந்த சின்ன பிள்ளைங்களும் பிசாசு எத்தனையோ முறை கங்கன. இதை நான் திரும்பி திரும்பி ஏன் சொல்கிறேன் தெரியுமா, நான் அநேக காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் நான் நியூஸ் பேப்பரில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல தன் பிள்ளைகளை என்ன பண்ணுறான், அவன் அப்படியே இறையாய் அவன் என்ன பண்ணிக்கிறான், அவர்களை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களை ஆழத்துகளை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அப்போ தேவனுடைய பிள்ளையாய் நான் மாற வேண்டும் என்று சொன்னால், அவர் சொல்லுகிற காரியத்தை நான் என்ன பண்ணணும், செய்யணும். வாக் வித் ஜீசஸ் எவ்ரிடே. தேவனோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை பெரிய மனுஷர்களாய் மாற்றுவார். அப்போ என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு ஒரு பெரிய தடை என்ன தெரியுமா, என்னுடைய டிசிப்ளின். அப்போ நான் தேவனை முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்காய் நான் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கார். யாராவது ஒருத்தர் மார்க் 8:34 வாசிங்களேன். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏசப்பா he called only the disciples. இந்த இரண்டாவது முறை நீங்க பாத்தீங்கன்னா God invited people and the disciples. அப்ப வந்த மக்களுக்கும் அந்த சீஷருக்கும் திருப்பியுமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன பண்ணணும், உன்னை வெறுத்து என் பின்பதாக சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த மூன்றாவது வாசிங்கள், லூக்கா 9:23 வாசிங்களேன். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, தனக்காய் நியமிக்கப்பட்ட பிள்ளைகளை என்ன பண்றாரு, டிசிப்ளின் உடைய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. இரண்டாவதாக தன்னுடைய மக்களையும் தன்னுடைய டிசைபிள்ஸையும் ஒன்றாய் சேர்த்து அவர்களுக்கு மீண்டுமாய் அதே வார்த்தையை ஆணித்தரமாய் சொல்லுகிறாரு. நீங்கள் மூன்றாவது முறை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், he is telling every people, டோட்டல் காங்கிரிகேஷன் என்ன சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் மீண்டுமாய் மூன்றாவது முறையாய் உன்னை நீ வெறுத்து எனக்காய் நீ எழும்பி பிரகாசிக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நிச்சயமாகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆணித்தரமான ஒரு காரியத்தை சொல்லுவார். அப்ப முதலாவது நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், முதலாவது நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு உங்களுக்காய் நியமிக்கப்பட்டவர்களோடு சென்று நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தும் போது அது மிக 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 பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்க பாருங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். நீங்க லேவியராகமம் அதில் நீங்க வாசிக்கும் பொழுது, ஆதியாம் யாத்திராமம் லேவியராகமம் நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஆரோனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அந்த ஜனங்களையும் மோசே வழிநடத்தி வரும்போது அவர்களை ஒவ்வொரு காரியத்திலும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டுதான் இருப்பார். நீ பாவம் செய்தால் உடனே தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து ஆடுகளையும் மாடுகளையும் பழுதற்ற மாடுகளை எடுத்து வந்து என்னுடைய சன்னிதானத்தில் வைத்து நீ பலி செலுத்தி உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள், உன் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள் சொல்லி சொல்லி ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகிற காரியத்தை பார்க்க. அதே போல இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீ தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உன்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம், உன்னை நீ வெறுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் மாறும் பொழுது கர்த்தர் உன்னை பயன். நீ மற்றது எல்லாவற்றையும் பார்க்கவே வேண்டாம். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, நம்மளை மறந்துடும், மற்றவர்களை மாத்திரம் தான் நம்ம கண்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. அவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான், நான் ஊழியத்தில் இருந்தேனே, இன்னைக்கு நான் ஊழியம் செய்யப்படாமல் இருக்கிறேனே, நான் அந்த காரியத்தை பற்றி யோசிக்காமல் நீ தேவன் உனக்கு கொடுத்த காரியத்தில், கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியத்தில் நீ உண்மையாக இருக்கும் பொழுது, தேவனுக்காய் உன்னை நீ தியாகமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை நீ செய்யும் பொழுது
கர்த்தர் உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தவில்லை. இரண்டாவது காரியம், நான் 3 காரியத்தை உங்களோடு கூட பேசிவிட்டு நான் முடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இந்த 3 காரியத்தை எப்படியாவது உங்கள் மைண்டில் என்ன பண்ணணும், நான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சேன். முதலாவது, உங்களை வெறுக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாய் மாற வேண்டும். மூன்றாவதாக, உங்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த 3 காரியங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். முதலாவது காரியம், உங்களை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய், கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். இரண்டாவதாக, மத்தேயு 24:13 யாராய் ஒருவர் எடுத்து வாசிங்களேன். Have faith in Lord. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீ தேவனுக்காய் எழும்பி வர வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது அவ்வளோ அசால்ட்டா நம்மால் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு. இன்னைக்கு இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில நடக்குது. நீ தேவனுக்காய் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உன்னை 10 அடி அடிச்சு பின்னாடி தூட்டிட்டு போவான் பிசாசு. இன்னைக்கு இது எல்லாருடைய லைஃப்ல நடந்துட்டு தான் இருக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஏதாவது ஏசப்பாக்கு செய்யணும்னு சொல்லி நீங்க எல்லார் முன்பதாக பொருத்தனை செய்யும் பொழுது அந்த பொருத்தனையை நிறைவேற்ற பிசாசு விடவே மாட்டான். ஆனால் தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லி இருக்கிறது, முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவன் என்னவா, அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப கர்த்தருடைய காரியத்தை நீங்க முன் வந்து செய்ய நினைக்கும் பொழுது, தேவனுக்காய் நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திட்டங்கள் தீட்டும் பொழுது, கர்த்தர் அந்த பிசாசு என்ன பண்ணுவான், திட்டத்தை உடைத்து போடுறதுக்கு என்ன பண்ணுவான், அவன் சித்தமுள்ளவனாயிருப்பான். அவனை பின்தொடர்ந்துட்டே தான் இருப்பான். நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடி வந்துருக்காங்க. யார் உங்க பின்னாடி வராங்களோ இல்லையோ, உங்களை ஃபாலோ பண்றதுக்கு உங்க கூட ஒரு ஆள் நடந்து வந்துகிட்டே இருப்பார். அவனுடைய வேலை என்னன்னு சொன்னா, உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றது அவனுடைய வேலை, உன்னை திசை திருப்புவது தான் அவனுடைய வேலையா இருக்கும். நீ தேவனுடைய வேதத்தை எடுத்து வாசிக்க அமரும் பொழுது அப்பதான் உனக்கு ஒரு ஃபோன் வரும், நீ அவசரமான ஒரு காரியத்தை இருக்கும். அவன் தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான், உன்னை அனுமதிக்கவே மாட்டான். ஆக நீங்கள் கடைசி பரியந்தும் மரண பரியந்தும் நீங்கள் நிலை நிற்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் சர்ச்சுக்கு போகணும்ப்பா, நாளைக்கு எப்படியாவது டைமுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. நீங்கள் அதற்குரிய எல்லா முயற்சிகளையும் செய்வீங்க. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், பிசாசு விட மாட்டான். உங்களை லேட்டாக தான் கொண்டு போய் சர்ச்சில். ஏன் தெரியுமா, அவன் ஜெயிக்கணும்ல. அவன் ஆண்டவருடைய பார்வதத்தில் போயிட்டு, ஆண்டவரே நீ இந்த மகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தீரே, நான் அதை விட மாட்டேன். நாங்கள் சொன்னேன்ல அவங்க வர மாட்டாங்க, நான் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறோம், ஆண்டவரை தோக்கடிச்சிட்டு இருக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. ஆனால் ஆண்டவர் அங்கே சாட்சி கொடுத்தார். அவன் ஏன் பிள்ளை, அவன் உயிரை தொடுறதுக்கு மட்டும் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், அதிகாரம் கொடுக்க மாட்டேன், நீ அவனை என்ன வேணா செஞ்சுக்கோன்னு சொன்னார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கர்த்தர் உங்களை அநேக வேலைகளில் சோதனைக்குட்படுத்தும்படியாய் பிசாசு தன்னுடைய கரங்களிலே அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவன் உங்க பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பான். நீ நாளைக்கு சர்ச்சுக்கு போகணுன்னு பிளான் பண்ணிட்டல, நான் அதை எப்படி கெடுக்கிறேன்னு பாரு. நாளைக்கு தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு முக்கியமான மீட்டிங் வரும், நாளைக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் வரும். பிரதர் நாளை காலையில் மட்டும் ஒரு 10 மணிக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 மணிக்கு வந்துட்டேன் வந்துடுறா பிரதர், நாளைக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் பிரதர், 10 லட்சம் ரூபாய், நீங்கள் வந்துட்டுங்க பிரதர். சார் நாளைக்கு வந்துடுங்க ஆல்வி, நாளைக்கு ஒரு பயங்கரமான மீட்டிங் இருக்குது, அப்படியே உங்கள் ஹோல் லைஃப்பை முடிச்சிடுன்னு சொல்லி சரியாய் அந்த நேரத்தை என்ன பண்ணுவான், உங்களை விட்டு திசை திருப்ப பார்ப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, தேவனை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது, என்ன வந்தாலும் சரி, நான் என்னுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு சரியான நேரத்திற்கு போய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலே போதும், பிசாசு அங்கே தோற்கப்படுவான். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம பிசாசுடைய காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், அடிபணிச்சு போகிறதுனால அவன் உங்களை ஆளுகை செய்கிறானே தவிர ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுவதில்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவர் என்ன கைவிட்டுறாரு, நான் ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா, உங்க வாழ்க்கையில டிசிப்ளின் இல்லை. நீ தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தில் உனக்கு குறைவுண்டு. நீ தேவனுக்கு சரியான நேரத்தில் அதிகாலையில் எழுந்து நீ ஜெபித்து தேவனுக்கு ஒரு டைம் கொடுத்து, அந்த டைம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு ஒரு டைம் இருக்குல்ல, மார்னிங் 9 to 5, சில ஆஃபீஸ் 10 to 6, இதுக்கு டைம் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லில்லி மேடம் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் போன வாரம் அவங்களோட பேசிட்டேன், எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் பண்ணணும், 8 மணிக்கு இல்லை, 8 மணிக்கெல்லாம் நான் ஆஃபீஸில் போய் இருக்கணும். அவங்க 8 மணிக்கு போகலன்னா அவங்க வேலை போயிடும். மிஸ்டர் ஜோன்ஸ் ஹாரிஸ் இருக்கார், அவர் ஏதாவது மீட்டிங் சொன்னால் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பயங்கரமாக பறப்பார். ஏன்னா வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கணும், சம்பளம் கொடுக்கணும். ஆனால் தேவனுடைய காரியம் என்று சொல்லும் பொழுது நம்ம அதே பயத்தோடு ஓடி வருமா, அதுதான் டிசிப்ளின்.
This is what God expects from each and every one of us. கர்த்தர் விரும்புகிற ஒரு முக்கிய காரியம் என்ன தெரியுமா? அவர் உங்கள்கிட்ட பணமோ உங்கள் ஆஸ்தியோ அந்தஸ்தியோ அவர் கேட்கவே இல்லை. உன்னுடைய அன்பான அந்த நேரத்தை, என் பிள்ளை பயந்து என்ன ஆராதிக்கிறானா, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வழி நடத்தி வரும்பொழுது அத்தனை நன்மைகளை செய்தார். அத்தனை நன்மை. அவன் திடீர்னு பார்த்தா எனக்கு காடை வேணும்னு கேட்பான். நம்ம ஆளாக இருப்பான் போல. அவன் எப்போ பார்த்தாலும் காடை. அவர் நான்வெஜ் இல்லாமல் அவர் சாப்பிடவே மாட்டானுங்க. ஐயோ உன்னை நம்பி வந்தோமேயா, நாங்கள் எகிப்தில் நாங்கள் இப்படி இருந்தோமே, நாங்கள் அப்படி வாழ்ந்து இருந்தோமே அப்படின்னு சொல்லி அவன் குறை சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டு தான் இருந்தான். ஆனால் அவன் சாப்பிட்டு தொண்டைக்குள்ளே இறங்கும் போது என்ன பண்ணுவான்? ஆண்டவரை முறுமுறுக்காரு. திருப்பி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்னைக்கு மனுஷர்கள் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வாழ்க்கையில் இருக்குல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது, எனக்கு இது வேணும், எனக்கு காரு வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு பைக் இருக்கும் போது அடுத்து எனக்கு அது போகணும் இது போகணும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் உண்டு. எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் நம்மளை விட மேலே இருக்கிறவங்களை என்ன பண்ணக்கூடாது? பார்க்கவே கூடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் மேலே இருக்கிறவங்க பார்த்தா நீங்கள் ரொம்ப கேவலமாக இருக்கிற மாதிரி நினைப்பீங்க. நீங்கள் என்றைக்குமே உங்களை விட கீழே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்களை எவ்வளோ மேன்மையாய் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அநேகர் செய்கிற பெரிய தவறு இதுதான். நான் என்னை விட மேலே இருக்கும் போது நான் BMW போகிறவனையும் பென்ஸில் போகிறவனையும் பார்த்தேன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆனால் யோசித்து பாருங்கள், எத்தனையோ மக்கள் தெருவில் அமர்ந்திருக்கிறாங்க. கரண்ட்டு கிடையாது, சாப்பாடு கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு பொட்டலம் போய் கொடுத்தீங்கன்னா அதை வாங்குறதுக்கு அநேகர் காத்து கொண்டு இருக்கிறாங்க. நான் அடுக்குதான், அதனால தான் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், இந்த மீதி ஆகிற சாப்பாடை பார்சல் பண்ணி கொண்டு போய் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? அந்த சாப்பாடு கிடைக்குமான்ற அநேக பேர் என்ன பண்ணுறாங்க, உனக்கு இன்னைக்கு மதியானம் சாப்பிடலாம், நைட்டு உனக்கு பிரியாணி கிடச்சிரும், இல்லை நீ சமைச்சு சாப்பிடக்கூடிய காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ஆனால் அந்த ஒரே ஒரு வேளை சோறு கிடைக்குமான்னு என்று கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவர்கள் அநேக ரோட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அவர்கள் அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய ஆசைகள் அதிகமாய் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் நான் தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன பண்ணுறதில்லை, என் வாழ்க்கையில் நிறைவேற்றது கிடையாது. அதை பற்றி நான் யோசித்து பார்ப்பதும் கிடையாது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே உங்களை விட கீழே இருக்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் என்னுடைய வாழ்க்கையில் என் சாட்சி அநேகருக்கு தெரியும். அநேக நாட்களில் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து ஏங்கின நாட்கள் உண்டு. அவங்கள பார்த்து நான் வேதனைப்பட்டிருக்கேன். வேதனைன்னா அவங்க மேலே வேதனை இல்லை. ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியாய் மாற்றுவீர் ஆண்டவரே. நான் இவங்கள மாதிரி காரில் போக முடியுமா? நான் அந்த ஏர்போர்ட் பக்கம் போகும்போதுனால ஃப்ளைட்டில் போக முடியுமா? ஆண்டவரே என்னாலலாம் கார்லாம் வாங்க முடியுமா? நான் எதெல்லாம் நான் ஆசைப்பட்டனோ நான் மேலே இருக்கிற நான் ஒரு நாளும் பார்க்கல. ஆண்டவரே நீங்கள் என்ன உயர்த்தீர்வீங்கிற நம்பிக்கை இருக்குன்ற மாத்திரம் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி என் தேவனை நான் சார்ந்து இருந்ததுனால கர்த்தர் என்னை உலகமெங்கும் டிராவல் பண்ண எனக்கு உதவி செய்தார். நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ, நான் சாதாரணமான ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ண நினச்சேன். ஆனால் ஆண்டவர் என்னை ஜப்பானில் கொண்டு போய் 7 ஸ்டார் ஹோட்டலில் என்னை ஸ்டே பண்ண வச்சார். ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது, உங்களை நீங்கள் வெறுமைப்படுத்தும் போது, கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்தி கொண்டே போவார். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், எனக்கு இந்த உலக காரியம் எனக்கு மேன்மையாக காண்கிறது, இந்த உலகத்தில் நடக்கிற பிஸ்னஸ் எனக்கு ரொம்ப மேன்மையாக இருக்குது. ஆண்டவர் எனக்கு எப்போதுமே செகண்டரி தான் வச்சிருக்கனால அவரும் உங்களுடைய வாழ்க்கையில் செகண்டரி. ஆண்டவர் வைக்கிறது இல்லைங்க, ஆண்டவர் உங்களை எப்பயும் பிரைமரியாக தான் வச்சிருக்காரு. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை செகண்டரியாக நினைப்பதே கிடையாது. நீ என்ன செய்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு நாள் உங்களை நினைக்கிறது. ஆனால் இந்த பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் உங்களோடு கூட இருக்கான். அவன் இமீடியட்டாக கர்த்தர் உனக்காய் நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் தடுத்து நிறுத்துகிறவனாக இருக்கிறான். The moment you do mistake, he will come into that place. அவர் இமீடியட்டாக வந்து நிற்பார். ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கலான்னு கை எடுக்கும் போது அவர் நிற்பார். என்ன ஆண்டவரே எப்படி பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன். அவர் என்ன பண்ணார்? அவருக்கு நீங்கள் கொடுக்க இல்லைப்பா, அவன் நேற்று தினத்தில் எனக்கு உண்மையாக இருந்தான், நேற்று தினத்தில் உண்மை தான், இன்றைக்கி அவன் டார்கெட் பண்ணலையே ஆண்டவரே, நான் என்ன பண்ண முடியும்? காலேஜ் ஜபிக்கவே இல்லை, இதெல்லாம் பண்ணலையே ஆண்டவர். அப்படியே என்ன பண்ணுறார்? ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ரெடியாக இருக்கிறாரு. அவர் ஆசீர்வாதத்தை தர கரங்களில் வைத்து என் பிள்ளைகளுக்கு இது எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை என்னால் எடுத்துக்கொள்ள முடியாததுக்கு முக்கிய காரணம் என் வாழ்க்கையில் டிசிப்ளின் இல்லை. நான் தேவனை சரியாய் தேடுவதில்லை. ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு நான் ஜெபிக்கிறேன், மற்ற நாள் என்னால் ஜெபிக்க முடியல, தேவனுடைய ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வர முடியல, கர்த்தருடைய காரியங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல, கர்த்தருடைய சித்தத்தை என்னால் வாழ்க்கையில் செய்ய முடியல. நீங்கள் இந்த காரியத்தில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். கடைசியாக மத்தேயு 20:26-28 வரைக்கும் யாராவது வாசிங்களேன். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன்.
உங்களில் எவனாகிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவன் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் தன்னை தாழ்த்தப்படும். ஏன் தாழ்த்தப்படணும்? நான் தாழ்த்தப்படணுங்க. நான் சாதாரணமான ஆள் இல்லை, நான் ஒரு பயங்கரமான ஆள். நான் ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் போய் இவங்கிட்டலாம் போய் தாழ்மையாக இருக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தையும் வானத்தையும் அண்டா சரஷ்டங்களையும் உருவாக்கிய என் பரிசுத்தமுள்ள தேவன் அந்த பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு சாதாரண ஒரு மனுஷனா ஆண்டவர் எங்கே பிறந்தாருங்க? 5 ஸ்டார் ஹோட்டலில் பிறந்தாரா? எங்கே பிறந்தாருன்னு தெரியுமா? ஆண்டவர் எங்கே பிறந்தாரு? பூஜா, ஏசப்பா எங்கே பிறந்தாரு? 5 ஸ்டார் ஹோட்டலில் பிறந்தாரா? எங்கே பிறந்தாரு? மாட்டு தொழுவத்தில். அவர் ராஜாவாக இருந்தும் அவர் மாட்டு தொழுவத்தில் ஒரு சாதாரண மனுஷனாய் அவர் பிறந்தார். எதுக்கு தெரியுமா? He want to show that he is very very simple in his life. தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமைப்படுத்தி அவர் ஆண்டவர் பிறந்த உடனே முதலாவது நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது தெரியுமா? நம்ம மோடிஜிக்கெல்லாம் கிடையாது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஆடு மேய்க்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் முதலாவது தரிசனமானாராம். பயப்படாதீர்கள் என்று சொன்ன முதல் வார்த்தை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையிலும் பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னா பயம். பயம் பயம் பயம். இந்த பிரச்சனை இருக்கு, இந்த கடன் தொல்லை இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, இதை எப்படி பண்ண போறது இல்லை, ஃபீஸ் கட்ட பண்ண போறேன், எப்படி கட்ட போறது இல்லை. ஐயோ, இந்த வருஷம் எல்லாம் பசங்கள்லாம் ஃபீஸ் கட்டினீங்களா? எல்லாம் கட்டினீங்களா? தயவுசெய்து சொல்லுங்களேன். எல்லாம் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க, எல்லாத்தையும் கட்ட. ஆனால் இந்த வருஷம் தொடக்கத்தில் எல்லாம் பயந்தோமா? ஐயோ, ஏப்ரல் மாதம் வருது, மே மாதம் வருது, இவங்க ஃபீஸ் கொடுப்பானுங்களே, யூனிஃபார்ம் வாங்கணும், பேக் வாங்கணும், எத்தனையோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இவ எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உங்கள் பயத்தை நீக்கினவர்களாய் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையை செய்தார். அப்ப நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்தும் போது, உங்களை சிறுமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வெறுமையை மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். அப்ப என் வாழ்க்கையில வெறுமை போக வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கையில தாழ்மை உண்டாக வேண்டும். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் ஒரு பெரிய ஆளு, நான் சொல்வதை தான் நீங்கள் எல்லாம் கேட்கணும், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்னு சொன்னா கர்த்தர் உன்னில் கிரியை செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில் நீ என்னைக்கு உன்னை தாழ்மைப்படுத்துகிறாயோ, you are need to be humble. ஏன்னா அந்த பரிசுத்த தேவன், அந்த பரலோகத்தில் வீற்றிருக்கிற இந்த உலகத்தையும் வானத்தையும் படைத்த தேவன் தன்னை தாழ்த்தி சிறுமைப்படுத்தி உன் முன்பதாய் அவர் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். அப்ப அவரை போல நீ மாறவில்லை என்று சொன்னால் இந்த கனமான ஊழியத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அதுக்கு நீ தகுதியுள்ள பாத்திரமாய் மாறவும் முடியாது. அப்ப நான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில தாழ்மை வேண்டும். கர்த்தருக்கு உங்களை தாழ்த்தும் பொழுது, மற்ற மனுஷர்களிடம் தாழ்த்தும். நான் ஒரு அருமையான ஒரு காரியத்தை பார்த்து நான் மிக வியப்படைந்தேன். நான் இது பெருமைக்காய் சொல்லவில்லை, அவரை போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லவில்லை. நானும் மேஷாக்கும் போன வாரம் ஐக்கிய விருந்திற்காக நாங்கள் பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு போனோம். பல்லாவரம் மார்க்கெட்டில் போய் அரிசியை மாற்ற சொல்லிட்டாங்க. எங்கள் தேவசேனா சிஸ்டர் யூனிட் ரைஸ் இல்லாமல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஐயோயோ, எங்கள் செஃப் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? அரிசியை தூக்கிட்டு ஓடணும். அரிசி தூக்கி கடைசியில் பார்த்தா ரொம்ப லோக்கலாக இருந்துச்சு அந்த அரிசி. அதை மாற்றுவதற்காக போனோம். கடையில் போய் நின்றா அந்த கடைக்காரன், அண்ணா ஏய் நான் சொல்கிறத கேளியா, நான் சொல்லுங்க. அவன் என்ன, அவர் ஃபுல்லாக மேசாட்டு பேச, அண்ணா உங்கள் பாட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணா, அண்ணா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு. நான் அவரையே பார்த்துட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு செல்ஃபி எடுத்தார். அதுக்கப்புறம் போகலாமாப்பான், போகலான்னு சொன்னேன். சிக்கன் வாங்கி திரும்பி பார்க்குறேன், ஆளை காணோம். எங்கே பார்த்தா அங்கே 2 பேர் ரோட்டில் நின்று அங்கே 2 பேர் செல்ஃபி எடுத்துருக்கேன். ஐயோ, இன்னைக்கு சமையல் செஞ்ச மாதிரி தான் போனேன். சரி, அங்கே முடிச்சு இந்த பக்கம் போனேன். அண்ணா 2 பேர் ஒரு லேடி வந்து நிற்குது. ஆனால் நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோமா நான். ஆடா என்னங்கடா இது, எப்பா விடுங்கப்பா, நாங்கள் போய் சமைக்கணும்ப்பா. சரி, இதெல்லாம் முடிஞ்சு சிக்னலில் நின்றுட்டு இருக்கிறோம். அங்கே ஒருத்தன் அண்ணா செல்ஃபி எடுக்கணும். ஏண்டா சிக்னல் வண்டி போட போது நாங்கள் போக போகிறோன்றாரு அவர். அண்ணா ஒரு செல்ஃபி நான். அப்புறம் நீ கூட நானே பட்டுன்னு எடுக்கிறேன். என்ன பண்ணாரு? பட்டுன்னு வாங்கி டப்புன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தார். எடுத்துகிட்டு போனோம். என்ன சொல்ல வருகிறேன்னா, அப்போ நான் அவரை கேட்டேன், மேஷாக்கு இந்த மாதிரி இருக்குண்ணா. இல்லைண்ணா, நான் ஒரு நாள் இந்த கானா பாலாவோட நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா வண்டியில் போயிட்டு இருந்தேன். அவர் இது மாதிரி ஃபோட்டோ எடுக்க வந்தவங்களை அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பா சும்மா வந்துருக்காங்க ஃபோட்டோ எடுக்குன்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதனால நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் என்கிட்ட யார் கேட்டாலும் நான் தாழ்மையாக போய் அவருக்கு என்ன பண்ணுவேன்? நான் செல்ஃபி கொடுப்பேன் நான் சொன்னார். மனுஷனிடம் முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுனா, நீ எவ்வளவு பெரிய மனுஷனாய் உயர்ந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு நீ அடைந்தாலும் சரி, நீ உன்னை தாழ்த்தும் போது தேவனுடைய கிருபை உனக்கு அருளப்படும். இன்னைக்கு நீங்கள் பெரிய விஷயம்னா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்ப்பது பெருமை. ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாலும் உடனே தலகணம் முடிச்சிருவாங்க. பயங்கரமான ஆளாடா,
நேபுகாத் நேச்சாரை பொழுது என்னால் ஆனது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உன்னை நிர்வாணமாய் உன்னை 7 வருடம் காட்டுக்குள்ள ஓட விட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த நாளில கர்த்தர் சொன்ன இந்த 3 காரியத்தையும் உன்னை வெறுத்து தேவன் மீது நம்பிக்கை வைத்து நீ தாழ்மைப்படுத்தும் பொழுது தேவனுடைய கிருபை உன் வாழ்க்கையில நிறைவாய் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த நாளில கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருப்ப காரியம் என்னவென்று சொல் 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான காரியம். உங்களை முதலாவது நீங்கள் வெறுக்க வேண்டும், தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும், அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, அது பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி, அது காலேஜ் போற பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில தாழ்மை இருக்கும் என்று சொன்னால் தேவ கிருபை உங்களை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். கெட்ட குமாரன் ஒரு அருமையான ஒரு ஆள் இருந்தார். அவங்க அப்பாவை என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ விஷயங்களை பண்ணாரு. நம்ம பிள்ளைங்களை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் போயா உனக்கு ஒன்றும் கொடுக்க முடியல, உனக்கு பைக்கு வாங்கி கொடுத்துட்டா பெரிய ஆளா நீ, காரு கேட்குற கார் வாங்கி தர மாட்டியா நீ, உன்னை அவ்வளோதான் வாங்கி கூடியா, இதை பண்ணியா அதை பண்ணியா என்று சொல்லி அநேக காரியங்களை செய்து கடைசியில் என்ன பண்ண தெரியுமா, அவங்க அப்பாட்ட சொல்லி எனக்கு சொத்தை பிரித்து கூடியா, நான் சொத்தை எடுத்துக்கிறேன், ஏன் சொத்து தானே. அவங்க அப்பா என்ன பண்ணாரு, ரொம்ப தாழ்மையா அப்போதும் அந்த பிள்ளை மீது இரக்கமுள்ளவராய் அந்த சொற்றுக்களை எல்லாம் அவனுக்கு விற்று கொடுத்தாராம். அவன் அதெல்லாம் எடுத்துட்டு, ஆனால் அவங்க வீட்டில் மாடு மாதிரி அவங்க அண்ணன் வேலை செஞ்சுட்டே இருந்தார். அவங்க அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னடா எல்லாமே அவனுக்கே கொடுத்துட்டு இருக்கிறாரு, நான் இங்கே உட்காந்து இருக்கிறேன், என்னை கண்டுக்கவே மாட்டேன், ஏன்னா அவன் அவங்க அப்பா கூடயே இருக்கிறான். இவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணாரு, போய் ஃப்ரெண்ட்ஸோட ஒரே ஜாலி என்ஜாய் பண்ணாரு, ஹாப்பியாக இருந்தார், எல்லாம் பண்ணி முடிச்சாரு. கடைசியில் அவன் போன தேசத்துக்குள்ள ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன் கையில் இருந்த எல்லா பணங்களும் விற்றாய் விட்டு இன்னைக்கு கடைசியில் அவன் ஒருவேளை சோறுக்கு கூட லாட்ரி அடிக்கிற ஒரு நிலைமை வந்து கடைசியாய் பசியினால் என்ன பண்ணுறானா, அவன் நேராக போய் ஒரு பன்றி மேய்க்கிற ஒரு ஓனர்கிட்ட போய் சொல்கிறானா, ஐயா எனக்கு எதாவது வேலை கொடுங்க, என்கிட்ட எதுவும் வேலை இல்லைப்பா, இங்கே பண்ணியை மேய்க்கிற வேலை தான் இருக்குது, நீ வேணா அந்த வேலையை செய், அந்த தவிடை வேணா நீ சாப்பிட்டுக்கொண்டு சொன்னாரான். கடைசியில் அவன் பசியின் கொடுமையினால் அந்த தவிட்டை தின்கிறவராக இருக்கும் பொழுது அப்போதுதான் தன்னுடைய நிலைமையை யோசிப்பாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம தேவன் யார் என்பதை அறியாமல் நீங்கள் செய்கிற காரியத்தினால கடைசியில் நம்முடைய வாழ்க்கை தவிடு திங்கிற சூழ்நிலையில போயிடும். ஆனால் இந்த கெட்ட குமாரன் அந்த சூழ்நிலையிலையும் அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவனா இருந்தார். ஆண்டவரே, என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போனேன்னா அட்லீஸ்ட் அங்கே இருக்கிற 1000 வேலைக்காரன்ல நானும் ஒரு வேலைக்காரனா இந்த 3 வேளை சோறாது கிடைக்குமே என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறானா, தன் தகப்பனை தேடி வருகிறான். அவன் நினச்சிட்டு இருந்திருப்பான், என் தகப்பன் நான் என்ன பண்ண போறாரு, என்னை பார்த்தாருன்னா வெட்டி கூறு போட போறாரு. ஏன்னா அவன் எல்லா சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், அவங்க அப்பாவை திட்டான், அவங்க அப்பா என்னென்னமோ பேசிட்டான், அவங்க அண்ணனும் கோவமா இருக்கான், அவங்க அப்பாவை என்ன பண்ண அவங்க கோவமா இருப்பான்னு நினச்சிட்டு தான் அவன் வரான். அவன் வரும் பொழுது அவங்க அப்பா தூரத்தில் பார்க்குறாரு. அவரை பார்க்கும்போது என்ன பண்ணாரு, அப்படியே அந்த மாடியிலேருந்து இறங்கி குட்டு 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 குட்டுன்னு ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி கதறி அழுகிறாராம். அழுந்த உடனே அவனை கூட்டிகிட்டு வந்து அவனை ஷேவ் பண்ணி அவன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவனை அழகுபடுத்தி அந்த நாளில் ஒரு பெரிய ஆடு மாடெல்லாம் அடித்து ஒரு பெரிய விருந்து உருவாக்குறாராம். அப்போ அவன் அண்ணன் கூட இருந்தானா, அவன் சொல்கிறான், ஆண்டவரே ஏன்பா நான் அவங்க கூடவே இருக்கேன், அவங்களுக்கு அவ்வளோ துரோகம் பண்ணான், அவ்வளோ கேவலமானவங்களை பேசிட்டு போனான், சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு போனான், ஆனால் அவனுக்கு போய் நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், என்னோட என் ஆசீர்வாதத்தை அனுபவித்துட்டே இருக்கிறேன். அவன் வழி தவறி போனவன் மீண்டுமா என்னை நோக்கி ஓடி வருகிறான், அவனை நான் நிச்சயமாக நேசித்தாக வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்லி அவனை மீண்டுமாய் தன்னுடைய ஸ்தானத்தில் நிலைநிறுத்தினார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களையும் பார்த்து அப்படிப்பட்ட மனுஷர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னார். ஆண்டவரை விட்டு நான் ஓடி, ஆண்டவரே நான் வெகு தூரத்தில் ஓடினாலும் சரி, இந்த காலை வழியில் கர்த்தரை தேடி நீங்கள் ஓடி வருவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் அப்படியாய் அரவணைத்து உங்களை அன்பு செலுத்தி உங்களை ராஜ வஸ்திரம் தரித்து உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த 3 காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு நாளும் மறந்து விடாதீங்க. இந்த பேம்பு ட்ரீஸ் பத்தி யாருக்கா தெரியுமா? பேம்பு மூங்கில் மரம் தெரியுமா? அந்த மூங்கில் மரம் வளர்வதற்கு எவ்வளவு வருஷங்கள் ஆகும் தெரியுமா? அந்த மூங்கில் சின்னதா பதைப்பாங்கல்ல, அந்த மூங்கில் வருவதற்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? எவ்வளவு நாள்ல வளரும் யாருக்கா தெரியுமா? தெரியுமாமா? இட் டேக்ஸ் 5 years, 5 வருடம் ஆகுமா. அந்த மூங்கில் மரம் ஒரு நார்மலான ஒரு சிச்சுவேஷனுக்கு வரது இட் வில் டேக் 5 years.
5 வருடத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? எவ்ரிடே 3 அடி வளருமா. எப்படி? 5 வருஷம் வளரதே இவ்வளவுதான். அதுக்கப்புறமா 3 அடி டக்கு டக்குன்னு ஒவ்வொரு நாளும் 3 அடி வளருமா. யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நடக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில் 5 வருஷமா நான் கிறிஸ்தவனாக இருக்கேன், 10 வருஷமா நான் கிறிஸ்தவனாக இருக்கேன், 20 வருஷமா கிறிஸ்தவனாக இருக்கேன், அந்த நாளிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு தான் வரேன், ஆனால் ஆசீர்வாதம் மாத்திரமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொன்ன இந்த காரியங்களை, இந்த டிசிப்ளின் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பீர்கள் என்று சொன்னால், இத்தனை வருஷமாய் வளர்ந்து கொண்டிருந்த அந்த மரத்தை ஆண்டவர் ஒரே நொடி பொழுதில் அதை டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவார்? வளர வைத்து உங்களை பெரிய ஆட்களாய் ஆக்கி நீங்கள் நினையாத ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு போய் விடுவார். இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம பிரச்சனைகளையே பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர நம்ம நன்மையான காரியத்தை ஒரு நாளும் பார்ப்பதே இல்லை. இந்த உலகத்தில் அத்தனை நன்மைகளை ஆண்டவர் படைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவார், பழைய ஆட்களுக்குலாம் நல்லா தெரியும். இந்த பன்னி எப்போதும் கீழே பார்த்துக்கிட்டே தான் சுற்றுமா, ஆனால் அது எப்போ தெரியுமா ஆண்டவர் உலகத்தை பார்க்குமா? அவரை அடிப்பார் தெரியுமா? அடித்து காலை கட்டி போட்டோன்னு என்ன பண்ணுவாங்க? அவர் அப்படியே குப்புற படுப்பார். குப்புற படுக்கும் போது தான் வானத்தெல்லாம் பார்ப்பாராம். ஆஹா, அழகாக இருக்கானே ஜோன்ஸு, கருப்பாக இருந்தாலும் எவ்வளோ லட்சணமாக இருக்காங்க பாரு. கிறிஸ்டி ஃபேமிலியில் எவ்வளோ அழகாக அந்த மேடம் போகிறாங்க வராங்க. ஜோயல் ஷூஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக, ஷூஸ் இல்லாமல் எங்கேயுமே வரதில்லாமல் ஆயிட்டானே, அழகழகாக இருக்கிறாங்க. ஐயோ, இந்த பசங்களாம் டெய்லி 7 மணிக்கு சர்ச்சுக்கு வராங்களே, அப்படியே அதை பார்க்குமா. ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் அரை மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்க? கர 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 கரன்னு கழுத்தை அறுக்க போகிறாங்க. அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இல்லாதபடி எப்பொழுதும் தேவனை பார்க்கிற பிள்ளைகளாய் இந்த உலகத்தை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன என்பது நம்ம வாழ்க்கையில் தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நேரத்தை தேவனுக்கு செலவு செய்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து நீங்கள் தேவனுக்குரிய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் விசுவாசிக்கிறேன். இங்கே இருக்கிற என் சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் கர்த்தர் வருங்காலில் கலெக்டர், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ். நாளைக்கு சர்ச்சில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யாராவது நம்ம ஐபிஎஸ் கோர்றா ஃபோன், அந்த ஐபிஎஸ்க்கு நான் அடி சல்யூட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? நிற்க போகிறாங்க. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஷேரன்லாம் பெரிய ஆஃபீஸர் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆகிட்டு மாமா நான் இருக்கிறேன் மாமா, நீங்கள் போங்க, கவலைப்படாதீங்க, எவன் சர்ச்சில் அங்கே கையை வைக்கிறான் பாருங்கன்னு சொல்லி உயர்த்தி உங்களை எல்லாம் மேன்மைப்படுத்த போய். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மாத்திரம்தான். தேவனை உங்கள் வாழ்க்கையில் பிடித்து கொண்டு கர்த்தருக்கு உண்மையாக இருந்து தாழ்மைப்படுத்தி அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் இந்த மூங்கில் மரத்தை போல வளர்ந்து அநேகர்களுக்கு கனி கொடுக்கிற மரங்களாய் பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். அப்படி இருந்த இடத்துல காலைகளை வணங்கி ஒரு நிமிடமாய் தேவனுடைய கரத்தில் நம்ம முழுமையை ஒப்படைப்போமா. எல்லோருமாய் கண்களை மூடி, ஆண்டவரே இவ்வளவு நேரமாய் நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தோம் ஆண்டவரே. 3 காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, முதலாவதாக என்னை நான் வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவளாய் இருந்து என்னை நான் தாழ்மைப்படுத்தி உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த 2025 வருஷம் இந்த பிள்ளைகளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நீங்க உட்கார பண்ணுங்க ஆண்டவர். இவர் நினைத்த எல்லா ஆசீர்வாதங்கள், இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் இரட்டத்தனையா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்பவர் எனக்குண்டு. ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்பவர் எனக்குண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர், அவர் துணையும் கேடகமான
ஆறுகளை நீ கடக்கும் போதும். இந்த பாடல்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்க போகிறது. இது விசுவாசமாய் நீங்கள் பாடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த பாடலின் வரிகளை போல உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர், அவர் துணையும் கேடகமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினீங்க அப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். என் தேவனீர் எங்களை தாழ்மைப்படுத்துவோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவதற்கு எங்களை நாங்கள் வெறுக்கும்படியாய் என் தேவனே நீர் இந்த கிருபை எங்களுக்கு தாருங்க அப்பா. எங்களால முடியல என் தேவன், இந்த கிருபை எங்களுக்கு தாருங்க. நாங்க உமக்கான பிள்ளைகளாய் வாழணும். நாங்க தேவனுடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்கணும் ஆண்டவரே. அநேகரை கிறிஸ்துவின் பாதங்களிலே நாங்க நடத்தணும்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சிகளை உண்டு பண்ணுங்க. நாங்க தேவனுக்காய் வாழும்படியான பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. என் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் பதியப்படட்டும் ஆண்டவரே. இன்றையில இருந்து உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை என் தேவன் தருவீராக. இவர்களை ஆசீர்வதியுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியான பாத்திரங்களாய் இவர்களை மாற்றுங்க. ஒவ்வொருவரும் இங்கே இருக்கிறவர்களை என் தேவனுடைய சீஷர்களாய் மாற்றுங்கப்பா. கர்த்தருடைய நாமம் இவர்களை மகிமைப்படட்டும். தங்களை தாழ்த்தி ஆண்டவரே தங்களை சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கிறவர்களாய் என் தேவன் உம்முடைய கிருபையும் பலனையும் இவர்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. உலகம் இவர்களை மேற்கொள்ளாதபடி, சோதனையின் பிசாசு ஆண்டவரே இவர்களை மேற்கொள்ளாதபடி, நாங்கள் பாடின பாட்டை போல அக்கினி எங்களை மேற்கொள்ளாது, அக்கினி எங்களை மேற்கொள்ளாது ஆண்டவரே தண்ணீர் எங்களை ஆண்டவரே புரட்டி போடாது. ஆண்டவராக இயேசு நீர் எங்களோடு இருந்து அப்பா இந்த பாடலின் போலையே என்னோட வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை காண செய்யுங்க. நாமம் எங்களிலே மகிமைப்பட பண்ணுங்கப்பா. எங்களிலே மாசமாயிரும், எங்களிலே தங்கிருங்கப்பா. நாமம் எங்களிலே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் தேவன் உங்களை வெறுத்து தேவனுக்கான பாத்திரமாய் உங்களை மாறும்படியாய் கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை அருளி அவருடைய வருகை மட்டும் கர்த்தர் உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.